ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடிஜி அட்ராசிட்டிஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என் பசங்களுடைய காது குத்து விழா வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின நாள் நாங்கள் பாப்பாங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அதனுடைய வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. என் பாப்பா இவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. அங்கே இருக்கிற குட்டி பையனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அப்படியே அச்சசல் பொண்ணு மாதிரியே இருக்கான் பார்த்தீங்களா. அடுத்த நாள் காலையில் நாங்களும் வழக்கம் போல் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி அங்கே எங்கள் வீட்டாளுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தராக ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணவே நாங்களும் வருஷ தட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பெரிய பாப்பாவை என் தமிழ் மடியில் உட்கார வச்சு மொட்டை அடிக்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவும் அழாமல் அழகாக காட்டிகிட்டு இருந்தா. அவளுக்கு சீக்கிரமாக மொட்டை அடிக்கிற வேலையை கடன்னு முடிச்சிட்டோம். ஆனால் என் பையனை பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே நின்றுட்டு இருந்தான். அவங்க அக்கா தலையை தொட்டு பார்த்துட்டு இருந்தான். அவனுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அவனுக்கு ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. அவனோட ஃபோட்டோஸ் தான் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஆனால் அவன் சேட்டை தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவனை தான் எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இருந்தாலும் அவனுக்கு ஒரு வழியாக நாங்களும் மொட்டை அடித்து முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா என் பாப்பாவுடைய காது குத்தோட வீடியோ தான். என் பாப்பா பார்த்திங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டா. ஆனால் ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவளே சமாதானமாயிட்டா. ஃபஸ்ட்டு காது ஒரு வழியாக குத்திட்டோம். அடுத்த காது குத்தும்போது தான் கொஞ்சம் பெயின் அதிகமாக இருந்திருக்கும் போல் ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தா. ஒரு வழியாக அவளுடைய காதையும் குத்தி முடிச்சுட்டு என்னோட குட்டி பையனையும் உட்கார வச்சுட்டோம். என் குட்டி பையன் பார்த்திங்கன்னா அழவே இல்லை. அவன் தான் அழுவான்னு நினச்சோம். ஆனால் அவன் அழவே இல்லை, அழகாக காட்டிகிட்டு இருந்தான். காது குத்தி முடித்த பிறகு தான் அவனுடைய அழவே, அந்த சத்தமே வெளியே கேட்டுச்சு. அது வரைக்குமே பாப்பா அழலை. அவனுக்கு ரொம்ப பெயினாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் காது குத்தணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வழியாக அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது.